ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம பாகக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது தக்காளி, வெங்காயம், பூண்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் லெமன் சைஸ் புளி, அதுதான் மெயின், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பாகக்காயை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு கசக்கக்கூடாதுங்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் நிறையா போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணணும். அது ஃபுல்லாக 3 டைம் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணியெலாம் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி இப்போ பாகக்காயை வதக்கணும். ஃபுல்லாக வதக்கணும். அதோட நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதக்கணும். அப்போ தான் அதோட கசப்பும் தெரியாது, அந்த பச்சை வாசமும் போயிடும். ஏன்னா அந்த பச்சை வாசமும் நம்ம குழம்பு சாப்பிடும்போதும் கூட வாயில் நம்ம மூக்கு வந்து போகும். அதுக்காக நம்ம இப்படி செஞ்சுக்கலாம். நல்லா வதக்கிட்டேன் பார்த்திங்களா, கலர் மாறிடுச்சு, அதோடய பச்சை வாசமும் போயிடுச்சு, நல்லாயிருக்கு. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வாங்க தாளிச்சிடலாம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோமா, அதெல்லாம் ஒன்று ஒன்றா போடலாம். வாங்க, எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிக்கட்டும். காஞ்சிட்டு அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெந்தயம் அதையும் சேர்த்துக்கலாம். நீங்களும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரே தான் சேர்த்தாலும் அந்த வெந்தயம் நமக்கு கசப்பு கொடுக்கும். அதுக்காக வெந்தயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்கணும். ஒவ்வொருத்தவங்க பொரியாமல் சேர்த்துருவாங்க. அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு 3ஐயும் சேர்த்துக்கலாம். பூண்டு உரிச்சும் போட்டுக்கலாம், நச்சும் போட்டுக்கலாம். நான் உரிச்சும் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம். அப்போ நம்ம எவ்வளோ அதோட லவ்வபுளாக சமைக்கிறோமோ அப்போ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். ஏனோ தானேன்னு சமைக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ்டாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம சமையல் நல்லா வரும். அப்புறம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சா, நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்க கொடுக்குமா, அப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தக்காளி ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு பூண்டு உரித்து போட்டோன்னா கொஞ்சம், இப்போ கொஞ்சம் நச்சு போடுறேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். நச்சு போட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க. கொஞ்சோண்டு ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாப்பொடி, நாங்கள் கிராமத்துலலாம் எல்லாத்தையும் ஒன்றா தான் அரைச்சி வச்சுப்போம். அதனால் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. நாங்கள் மிளகாப்பொடி போட்டுருவோம். நீங்கள் தனித்தனியாக மிளகாப்பொடி, கரம் மசாலா, எல்லா மசாலாவும் தனித்தனியாக வச்சுருப்பீங்க. நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருங்க. அப்புறம் மிளகாப்பொடி போட்டு வதங்கினதுக்கப்புறம் புளியை ஊற்றிடணும். புளியை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கூடவே அந்த நம்ம நறுக்கி வதக்கி வச்சுருக்கோமா பாகக்காய், அதையும் சேர்த்து போட்டுட்டு உப்பு போட்டுடணும். அப்புறம் அப்படியே அது உப்பு போட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடணும். கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அது கொதிச்சிடும். நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் சென்று லாஸ்ட்டில் இறக்க போகிற நேரத்தில் கொத்தமல்லி போட்டுடணும். கொத்தமல்லி போட்டுட்டு மூடி வச்சிடணும். ஒரு கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நல்லா குழம்பு வற்றதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட இதை சாப்பிடுவாங்கங்க. கசப்பே தெரியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.